அல் அஸ்லாப் நினைவு மன்றம் நடத்தும் 5வது நினைவு பேருரைகள் நிகழ்வு 2026 7ஆம் மாதம் 27ஆம் திகதி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு தபால் தலைமையக கேட்போர் கூடத்தில் இலக்கம் 310 DR விஜயவர்த்தன மாவத்தை கொழும்பு 10 இல் நடைபெற்றது. முன்னாள் ஜம்மியத்துல் உலமாவின் தலைவரும் கபூரியா அரபு கலாசாலை அதிபருமான மர்ஹூம் அஷயி எமனி முபாரக் மதனி, முன்னாள் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சர் நேனா மரிக்கார், இல்மா சர்வதேச பாடசாலையின் ஸ்தாபகர் மர்ஹூம் ரஷிதா மொஹிதீன் ஆகியோர் தொடர்பான நினைவு பேருரைகள் நடைபெற்றன. கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் பரீனா ருசைக் பிரதம அதிதியாகவும், வயம்ப பல்கலைக்கழக விரிவுரையாளர் வருகை தரும் அல்ஹாஜ் முஆத் முபாரக், அல்ஹாஜ் அப்துல் ஹசீப் நேனா மரிக்கார், இல்மா சர்வதேச பாடசாலை அதிபர் சாரா ஹுசைன் ராஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் மற்றும் எஜுகேஷன் ஸ்தாபக தலைவர் உசேன் ரசாத் ஹாஜி ஆகியோர் கௌரவ அதிதிகளாக வருகை தந்தார்கள். இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த ஊடகவியலாளர்கள், தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை அனைவருக்கும் அல் அஸ்லாப் நினைவு மன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். முஸ்லிம் சேவையின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு சேவை புரிகிற மன்றத்தின் 5வது நிகழ்விலே ஒன்று சேர்ந்திருக்கிற எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் ஆசீர்வதிக்குமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய உலமா பெருந்தகைகளே, அல் அஸ்லாப் ஃபோபியாஸ் மெமோரியல் ஃபோரம் இந்த அமைப்பின் தலைவரும் சமூக சேவையாளரும் அடிக்கடி எல்லையின்றி நமக்கு தொல்லை கொடுப்பவருமான அல்ஹாஜ் நியாஸ் அவர்களே, அப்படி சொன்னா யாரும் ஒன்றும் நினைச்சு கொள்ளாது, அப்படிதான். அதனால நீங்க அப்படிதான் குறை நினைச்சு கொள்வானா. என்னோட டெலிஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா டயல் பேருக்கு போயிட்டு ஜஸ்ட் டயல் என், அது எத்தனை நியாஸ் இருந்தாலும் அந்த பாது விலை ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தயவு செய்து சிற்றுண்டியும் புத்தகமும் இருக்கின்றது, தவறாது எல்லோரும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. Okay, nice. I'm going to miss you. Assalamualaikum. Assalamualaikum. வரணும் இருக்க போனாலும் சிறக்க போறீங்களா?
آياته تروي المدى وصفاته نبع الهدى نلقى الجنان بحبه لن تستقيم حياة